யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரபலமான முருகப்பெருமான் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை. ஆமாங்க, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம உள்ள வரும்போதே வரவேற்கிற விதமா இங்க மிகப்பெரிய விநாயகர் சிலை ஒண்ணு இருக்கு. அந்த பக்கமா முருகரும் இருக்காரு. சோ இந்த கோவிலுக்கு உள்ள போய் இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். போகலாம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ள வந்தாச்சு. இந்தியாவிலேயே இங்க மட்டும்தான் 7 அடியில முருகர் இருக்காரு வள்ளி தெய்வானையோட. கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே இடப்புறமா நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா முதலாவதா இங்க அருள்மிகு விஜய கணபதி இருக்கிறாரு. சோ நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு கனவும் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா இங்க இருக்கக்கூடிய விஜய கணபதியை வழிபடுறது மூலமா நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். விஜய கணபதிக்கு அடுத்தபடியா இங்க அருள்மிகு உற்சவர் இருக்காரு. சோ மூலவர் நமக்கு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இங்க உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. உற்சவருடைய சன்னதிக்கு அப்புறமா இங்க அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னா உற்சவருக்கான அலங்காரங்கள்லாம் இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா உற்சவரா அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு அடுத்தபடியா சண்முகருடைய சந்நிதி இங்க அமைய பெற்றிருக்கு. சண்முகருடைய சந்நிதிக்கு அடுத்தபடியா நாம அப்படியே வந்தோம்னா அருள்மிகு தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனுடைய சந்நிதி அமைஞ்சிருக்கு. அம்மன் இங்க 5 தலை நாகத்தோட சிவப்பு சேலையில அலங்காரத்தோட காட்சி தராங்க. அடுத்ததான் அம்மனுடைய சந்நிதிக்கு அருகாமையிலேயே இங்க ஒரு வேப்ப மரம் ஒண்ணு இருக்கு. சோ இங்க என்ன வேண்டுதல் மக்கள் வைக்கிறாங்க அப்படின்னா அம்மன் கிட்ட திருமண தடைக்காக வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறை படைச்சிட்டு அந்த மஞ்சள் கயிறை இந்த மரத்துல கட்டினா அவங்களுக்கான திருமண தடை நீங்கி திருமணமாகும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு என்ன ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அதை ஒரு காகிதத்துல எழுதி மாலையா கோர்த்து இந்த மரத்துல போட்டிருக்காங்க. சோ அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னும் முக்கியமா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இங்க தொட்டில் கட்டி போடுறது மூலமா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அம்மன் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புலயே இங்க ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கிணத்துல இருந்து நீர் எடுத்துதான் மூலவருக்கு அபிஷேகமே பண்றாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கோம். கோவிலினுடைய குளம் இருக்கிற இடம். இந்த குளத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்திர பகவானால உருவாக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு இதை சொல்றாங்க. இந்த குளம் சார்ந்த நிறைய விஷயங்களை கோவில் அர்ச்சகர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இந்த கோவில் எத்தனை ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில்? இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்ன? இந்த கோவில் 1200 வருடத்தினுடைய உண்டான பழமையான ஸ்தலம். திருப்புகழ் பாடல் பற்ற ஸ்தலம். அது கோடை நகர் பெருமாளே அப்படின்னு 8 திருப்புகழ் பாடல் பற்ற ஸ்தலம். இந்த கோயிலுடைய பகீரத அரசன் ஒரு அரசன் ராஜா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ரொம்ப அகங்கொண்டு பண்ணிட்டு இருக்கான். யார் வந்தாலும் மதிக்கிறதுல. அப்போ ராஜபரிபாலனை ரொம்ப அகங்கொண்டு பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தூர்வாச முனிவர் வந்திருக்கார். அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கல. அது மாதிரி நாரத முனி வந்திருக்கார். அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கல. ஒரு திரும்ப செல்ல
மரியாதை கொடுக்கங்கிறதுனால அவர் சாபம் இட்டு போயிடார் நாரதர். இந்தமாரி அந்த நாட்டையெல்லாம் இழந்து நீ ரொம்ப கஷ்டத்துக்கு வந்தணும் அப்படின்னு சாபம் இட்டு போயிடார். அவர் உடனே மறுபடியும் என்ன சொன்னால், தூர்வாச மதிக்கலை, நீ அவரை போய் தரிசனம் பண்ணு அப்படின்னு. அவரை போய் தரிசனம் பண்ணோன்னா அவர் உடனே பாதிரி மரத்தடியிலேருந்து முருகப்பெருமானை நினச்சி, சுப்பிரமணிய முருகனை நினச்சி, சுக்கரவாரம் விரதம் வரு, நீ நினைக்கக்கூடிய காரியமான உடனே ஜெயமாகும் அப்படின்னு. இந்த ஈசான்ய பாதிரி ஸ்தலவிருட்சம், இந்த கோயிலுடைய ஸ்தலவிருட்சமானது பாதிரி ஸ்தலவிருட்சம். அதில் இருந்து தவம் பண்ண உடனே உனக்கு கல்யாண கோல காட்சியோட காட்சி அளித்து மறுபடியும் ராஜ பரிபாலனம் பண்ணியதாக ஐதீகம். அதான் கோடை நகர் பெருமாளே அப்படின்னு பேர். வல்லக்கோட்டை, கோட்டையை வென்றான், திரும்பி அந்த கோட்டையை வென்றாங்கிறதுனால வல்லக்கோட்டைங்கிற பேர் வந்தது. முருகப்பெருமான் தமிழ்நாடு உலகத்திலே மிக உயரமான முருகன், 7 அடி உயரம் சுவாமி. இங்கே அதுவும் அருகோண பீடத்தில் சுவாமி இருப்பார். சுவாமி, அம்பாள், வள்ளி, தேவசேனா முருகன் அருகோண பீடத்தில் இருக்காங்க. உயரமான முருகன், ஒரே கர்ப்ப கிரகத்தில், அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம். கோடை நகர் பெருமாளே அப்படின்னு 8 திருப்புகழ் பாடல் அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மாதிரி சுவாமியினுடைய பீடம் அருகோண பீடம், சுவாமியினுடைய விமானம் அருகோண விமானம், சுவாமியினுடைய இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால உண்டானது தாமர ஜலம். இன்னி வரையிலும் ஜலம் வத்தாமல் இருந்துட்டு இருக்கு. அதுவும் சுவாமி குளமானது பார்த்தீங்கன்னா அருகோண குளம், அதுவும் ஷட்கோண குளம் அப்படின்னு பேர். அது எப்படி அப்படின்னா, சுவாமியினுடைய பீஜாட்சர மந்திரங்கள் ஓம் சரவண பவ என சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களால் உண்டாக்கப்பட்ட ஸ்தலம் இது. இன்னி வரையிலும் ஜலம் வத்தாமல் இருந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய விசேஷம். வஜ்ராயுதத்தினால் உண்டாக்கப்பட்ட ஸ்தலம், வஜ்ராயுதத்தினால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். இந்த தீர்த்தமானது வஜ்ர புஷ்கரணி அப்படின்னு பேர். அந்த தீர்த்தமானது இன்னி வரையிலும் ஜலம் வத்தாமல் இருந்துருக்கு. முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் விசேஷம். நம்ம முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணணும். நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் நடத்தி கொடுக்குறார். இன்னொன்று, வெள்ளிக்கிழமை அந்த பகீரத அரசன் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்ததாக ஐதீகம். இங்கே அந்த விரதம் இருந்து சுவாமி கல்யாண காட்சியோட காட்சி அளித்து மறுபடியும் ராஜ பரிபாலனம் பண்ணதாக ஐதீகம். அதனால் வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை இங்கே வரணும். காலம்பர கோபூஜை நடக்கும். இந்த குளத்தில் குளிக்கணும். அப்படி குளிக்க முடியலன்னா ஜலத்தில் தலையில் தெளிச்சுட்டு கோபூஜையை தரிசனம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு 7 தடவை அப்படியே ஈர வேஷ்டி ஈர புடவையோடு 7 தடவை சுற்றணும். அது மாதிரி 7 வாரம் செய்யணும். அப்படி 7 வாரம் செய்ய முடியல, ஒரு வாரம் விட்டுருது அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கணும். 7ஆம் வாரம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சிங்கன்னா சுவாமிக்கு ஒரு அர்ச்சனையாக பாலாபிஷேகம் நம்மளால் என்ன முடிஞ்சதோ செய்யலாம். அப்படி செய்கிற சமயத்தில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடத்தி கொடுக்குறார் சுவாமி. வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன், இழந்த செல்வங்களை வல்லக்கோட்டை முருகன் பேர். ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இது. நம்ம கோவிலில் ஒவ்வொரு மாதமும் விசேஷ நாட்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்கு. கிருத்திகையெல்லாம் நடக்கிறது. கிருத்திகையில் சுவாமிக்கு சந்தன காப்பு ரொம்ப அருமையான முறையில் நடக்கும். அதுமாரி ஜனவரி 1 தமிழ் வருஷ பருப்பு, இதில் சுவாமிக்கு முத்தங்கி அலங்காரம் ரொம்ப அருமையாக நடக்கும் உங்களுக்கு. அப்புறம் தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா பூப்பாவாடை அலங்காரம், பங்குனி உத்திரம் பூப்பாவாடை அலங்காரம், மார்கழி 1 பார்த்தீங்கன்னா நமக்கு தங்க கவச்ச சுவாமிக்கு சாத்தி பண்ணுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் விசேஷமாக நடந்துட்டுருக்கோம். நமக்கு ஸ்கந்த சஷ்டி உற்சவம் 7 நாட்கள் நம்ம கோயிலில் நடக்கும். ரொம்ப நாளாக அதை வருஷக்கணக்கில் நடந்து வந்துட்டுருக்கு. ஸ்கந்த சஷ்டி உற்சவம், சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கும். இப்போ நம்ம மாதத்தில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாணங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகும். இங்கே ரொம்ப வரப்பிரசாத மூர்த்தி. இங்கே யார் யார் கல்யாணம் நடக்கல, குழந்தைகளுக்கு ரொம்ப சிரமமாயின்ட்டுருக்கு, கல்யாணம் நடக்கலை, பொண்ணு கிடைக்கல, இல்லை பையன் கிடைக்கல, எவ்வளோ ஜாதகம் பார்த்தாலும் நமக்கு தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கோவிலுக்கு சுவாமியை பார்த்து 9 வாரம் வரணும். செவ்வாய்க்கிழமை 7 வெள்ளிக்கிழமை வரணும். அது மாதிரி கல்யாணத்தில் கலந்துக்கணும். இந்த கல்யாணத்தில் கலந்துக்கணும். அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு நமக்கு கல்யாணத்தை சுவாமிக்கு பண்ணி வைக்கணும். அது திருக்கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இங்கே நமக்கு நம்ம முருகன் கோயிலில். ஏன்னா கல்யாண கோலக்காட்சியோட சாமி இருக்காருங்க. முருகப்பெருமான் ரொம்ப அருமையான 7 பேரும் ஆஜானுபவமாக சுவாமி இருப்பார் நமக்கு. அது மாதிரி நம்ம திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி பிரம்மோத்சவம், வைகாசி பிரம்மோத்சவம், வைகாசி விசாக நட்சத்திரத்தில் பிரம்மோத்சவம் நடந்துட்டுருக்கு. விசாக நட்சத்திரத்துலேயே தீர்த்தவாரி மொத்தம் 12 நாட்கள் நம்ம உற்சவம் நடந்துட்டுருக்கு. அந்த வைகாசி விசாகம் 2 நாள் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து நேற்றைய முன்தினம் கொடியேற்றம், கஜாரோகணம், அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் யாகசாலா பூஜை, சுவாமி புறப்பாடு, மூலவர் அபிஷேகங்கள்லாம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. 10ஆம் நாள் அன்றைக்கி தீர்த்தவாரி, வைகாசி விசாகத்துக்கு அன்றைக்கி தீர்த்தவாரி, அன்றைக்கி ராத்திரி புஷ்ப பல்லாக்கு சுவாமி புறப்பாடு, திருக்கல்யாண உற்சவம்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொரு மாதத்துலேயும் ரொம்ப அருமையான முறையில் நடக்கிறது. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும்னு ஒரே பிரார்த்தனைங்க. 7/7/2025 அன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. 108 சிவாச்சாரிய பெருமக்களை வைத்து 1 கோடி மூலமந்திர ஜபங்கள் பண்ணியிருக்கு. 35 வருஷம் நான் தான் தலைமை குருக்களுங்க. 35 வருஷமாக நம்ம இங்கே ஜபங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் கலந்த குழந்தைகளை கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன குழந்தைகளை குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை நல்லா பேசணும்,
வியாபாரம் அபிவிருத்தி ஆகணும், வீடு மனை நிலம்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எங்க எல்லாம் சுவாமியை தரிசனம் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணணும். அதுக்காக தான் மகா கும்பாவளி சிறப்பான முறையில் 49 யாக குண்டங்கள் முருகனுக்கு மட்டும் போட்டது. அதனைத் தொடர்ந்து பரிவாரங்கள்லாம் போட்டு மொத்தம் 60 யாக குண்டங்கள், 108 சிவாச்சாரியர்கள் 6 கால யாக பூஜை பண்ணி 10 நாட்களா பூர்வாங்க பூஜை எல்லாம் பண்ணி சிறப்பான முறையில் மகா கும்பாபிஷேகம் 7/7/2025 என்று பண்ணது. அதை தொடர்ச்சியாக மண்டலாபிஷேக பூர்த்தி பூர்த்தியானது 1008 கலசங்கள் வைத்து பூஜை செய்து 1008 சங்குகள் வைத்து பூஜை செய்து மகா அபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பங்குனி உத்தரம் ரொம்ப விசேடமான முறையில் மகா அலங்காரங்கள் நடைபெற்று திருக்கல்யாண சோழலாம் நடைபெற்றது. ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப அருமையான முறையில இந்த முருகனுக்கு நடைபெற்று வருகிறது. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் சகல செல்வங்களும் எல்லா விதமான செல்வங்களும் எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறோம். எல்லாம் முருகனுடைய பெரிய திருவருள், கோடையாண்டவர் வல்லக்கோட்டை முருகனுடைய பெரிய திருவருள் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிற பெரும் பிரார்த்தனை. ஐயா, ஒரே ஒரு விஷயம் மட்டும், இங்க வந்து திக்குவாய் சம்பந்தமா ஏதாவது யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சிறப்பு வேண்டுதல்கள் வைக்கலாம். தேன் அபிஷேகம் பண்ணாங்க, அது சொல்லுங்க. அப்புறம் உடல் ஊனமுற்றவங்க ஏதாவது கை கால் இதா இருந்தா இது இங்க ஏதாவது தகடு எல்லாம் கொடுக்குறாங்களாமே? உங்களுடைய கோயிலுடைய பெரிய விஷயம் என்னன்னா, குழந்தை பேசலை அப்படின்னா இங்க வந்து சாமி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, இன்னொன்னு தேன் அபிஷேகம் பண்ணணும் சாமிக்கு. அந்த தேன் அபிஷேகம் பண்ணி அந்த அந்த அபிஷேக தேனை வந்து அந்த குழந்தைக்கு டெய்லி காலம்புற இந்த நாக்கில் தடவி விடணும். அப்படி பண்ணா அப்படின்னா குழந்தைகள் வந்து பேச ஆரம்பிக்கிறா. அது இங்கே நிறைய நடந்துட்டு இருக்கு. நமக்கு எல்லாரும் வந்து அதை பார்த்துட்டு அது நடக்க முடியாத குழந்தைகள், சில குழந்தைகள் வர அப்படின்னா அவளுங்க வந்து சாமியுடைய அபிஷேக விபூதி, சாமிக்கு அபிஷேகம் நடக்கும், பெரிய விபூதி அபிஷேகம்லாம். அந்த அபிஷேக விபூதியை நம்ம நிறைய கொடுத்துட்டுருக்கோம். இருந்தாலும் யார் இருந்தாலும் அதை கேட்டு வாங்கிட்டு அந்த தீர்த்தத்தில் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா பேசுவாங்க, நல்லா நடப்பாங்க. அது பெரிய முருகனுடைய ஒரு வரப்பிரசாதமாகவும் நன்றி. ஓகே. முருகனுக்கு அரோஹர.